श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पदे नमः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். பெரியோர்களின் நியமனப்படி அடியேன் தன்யஸ்ரீ அனந்த் ஸ்ரீ வால்மீகி ராமாயணத்திலிருந்து விபீஷண சரணாகதி என்ற ஒரு நிகழ்வில் சில விஷயங்கள் கூறத் தொடங்குகிறேன். பெரியோர்கள் இதில் இருக்கும் குற்றங்களை செயல் நன்றாக திருத்தி பணிகொள்ளுமாறு பிரார்த்திக்கிறேன். ராமாயணத்தில் விபீஷண சரணாகதி மிகவும் புகழ் வாய்ந்ததாகும். ஏனென்றால் அது ராமரை சரணமடைவதில் முக்கியமாக இருக்கின்றது. அதில் விபீஷணன் முக்கியமானவன். அவன் ராவணாசுரனின் தம்பி. அப்படி இருந்தாலும் கூட நல்ல குணமடையவன். அதனால் ராவணாசுரனிடம் சீதையை ராமனிடம் திருப்பி கொடுக்க சொன்னான். அதையெல்லாம் மறுத்து ராவணன் விபீஷணனை துரத்திவிட்டான். துரத்திவிடும் பொழுது வீட்டிற்கும் செல்லாமல் அங்கிருந்த 4 மந்திரிகளோடு ஆகாசத்தில் பறந்து ராமர் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அங்கு சுக்ரீவனும் அவர் வானர கூட்டங்கள் இருந்தார்கள். ஆகாசத்தில் பறக்கும் பொழுதே வேண்டின்றார்கள். என்ன வேண்டின்றார் என்றார், நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணமுபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. இது ராமருடைய குணத்தை கூறுகிறது. குணம் என்ன என்றால், உலகத்தில் எல்லாவராலையும் சரணமடையப்பட்டவன், மக்கள்களாலும் சரணமடையப்பட்டவன், பெருங்குணவாளன். அது மட்டுமில்ல, அப்படிப்பட்ட ராமரிடம் வந்து, நான் வந்திருக்கிறேன், நான் விபீஷணன், என்னை விரைவில் அறிவியுங்கோள். விபீஷணன் விண்ணப்பித்த பிறகு ராமர் அங்கதன், சுக்ரீவன், ஜாம்பவான், ஹனுமார் இவர் 4 பேர்களை விபீஷணனை சேர்த்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்று கேட்டார். சுக்ரீவன், ஜாம்பவான், அங்கதன் இவர் 3வரும் விபீஷணனை சேர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று கூறினார். ஆனால் ஹனுமார் விபீஷணனை சேர்த்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டு ராமர் ஒரு ஸ்லோகத்தை கூறினார். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாம்யேதத் அகர்ஹிதம். அதாவது ராமர் கூறுகிறார், நண்பனாக எண்ணி யார் வந்தாலும், ராவணாசுரனே வந்தாலும் நான் கைவிட மாட்டேன். அவனுக்கு தோஷம் இருந்தாலும் இருக்கட்டவே, என்னை சரணமடைந்தால் நான் காப்பாற்றுவேன் என்று கூறினார். ராமாயணத்தினி ஸ்லோகத்தில் பெரியவாச்சான் பிள்ளை மித்ரபாவேன சம்பிராப்தம் என்ற இந்த ஸ்லோகத்திற்கு அருமையான வியாக்கியானம் செய்திருக்கிறார். எடுத்துக்காட்டாக மித்ர சப்தம் உடன் பொருள் நண்பன் என்று கூறுவோம். ஆனால் சமஸ்கிருதத்தில் மித்ரபாவேன என்ற சொல்லுக்கு பல பொருள் இருக்கின்றன. லீலை என்றொரு அர்த்தம், சம்பத் என்றொரு அர்த்தம், செயல் என்று அர்த்தம், விளையாடுவது என்று அர்த்தம். இவ்வளவு பொருள் இருக்கின்றன. இந்த பொருள் எல்லாம் விபீஷணுக்கும் சரிபோகும் என்ற வகையிலே கூறியுள்ளார். ராமர் விபீஷணனை ஏற்றுக்கொள்வதற்காக சுக்ரீவனிடம் விபீஷணனை அழைத்து வரச் சொன்னான். இப்படிப்பட்ட நிகழ்வு மற்ற அவதாரங்களில் கிடையாது. எடுத்துக்காட்டாக கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதி சரணமடைந்தார். அதற்கு எந்த சர்ம ஸ்லோகமும் அவதரிக்கவில்லை. காளிங்கன் சரணமடைந்தார், எந்த ஸ்லோகமும் அவதரிக்கவில்லை. கஜேந்திரன் சரணமடைந்தார், எந்த சர்ம ஸ்லோகமும் அவதரிக்கவில்லை. ஆனால் ராமர் அவதாரத்தில் நண்பனாக எண்ணி யார் வந்தாலும் நான் கைவிட மாட்டேன் என்ற
ஸ்லோகம் ராவணாசுரன் என் தம்பி விபீஷணன் சரணமடையும் பொழுதுதான் இந்த 2 சர்ம ஸ்லோகம் அவதரித்தன. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு முக்கியமானது. இந்த 2 ஸ்லோகத்தை பெரியோர்கள் தினமும் அனுசந்திக்கிறார்கள். இந்த வைபவத்தை கூறும்படியான பாக்கியத்தை தந்த குழுவினருக்கு என்னுடைய நன்றி. ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்ததளாயதாக்ஷம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.